எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அது என்ன ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுந்தர்ஸ்ரீ அவர்களும் சிஎம் விஜய் அவர்களும் பேசின ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நம்முடைய சுந்தர்ஸ்ரீ அவர்கள் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த சில ரிப்ளை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சுந்தர்ஸ்ரீ அவர்கள் நம்ம யாருமே எதிர்பார்க்காத சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொல்லவும், அதற்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாம கொஞ்சமும் யோசிக்காத ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்ளையை பதிலாக கொடுத்திருக்கிறாரு. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த போன் ஆடியோவில் என்ன இருக்குது, இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினதற்கான காரணம் என்ன, அந்த போன் ஆடியோவில் இருவரும் பேசிக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு வாரங்களாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் மேலே அதிகப்படியான பழிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிச்சது சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் மூவர்ண கலர் கொடி காம்பினேஷனோட முதலமைச்சர் விஜயோடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க ட்ரெஸ் கோடு போட்டு வந்தது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதற்கு பல வகையான விமர்சனங்கள் சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருந்துச்சு. இரண்டு விமர்சனங்கள் அதிகப்படியாக எல்லாருமே சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நபர்களுமே செலிபிரிட்டிஸ் மக்கள்ஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திர தினம் அப்படிங்கிறது மக்களுக்கு, உங்களை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கான நல்வழி பாதை சொல்கிறதுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் எதனால் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தீங்க? த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தால் மக்கள் எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எதனால் வேணும்னு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது முதல் அதிகப்படியான விமர்சனம். இரண்டாவது அதிகப்படியான விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் சங்கீதா அவர்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்களுக்கு த்ரிஷாவை பிடிச்சிருக்குன்னா அதை பர்சனலாக வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் இப்படி அதிகப்படியாக நீங்கள் த்ரிஷா அவர்களை வெளிப்படுத்துறதோடு இல்லாமல் மொத்த குடும்பமாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் கோடில் மூவர்ண கலர் கொடி ட்ரெஸ் கோடில் போட்டு சங்கீதா அவர்களை நீங்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, த்ரிஷா தான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவ அப்படிங்கிறத காட்டி எதனால் அந்த பெண்ணை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறீங்க? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவா அப்படின்னு இரண்டாவது அதிகப்படியான விமர்சனம். இந்த இரண்டு விமர்சனம் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு த்ரிஷா அவர்கள் சுதந்திர தினத்துக்கு வந்ததுனால அனைத்து மக்களும் சொல்லப்படுற விமர்சனம். இப்படி இருக்கிறப்ப அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. எதிர்கட்சியினருக்கு அழகாக ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு மிக பெரும் அளவுக்கு போராட்டங்கள் நடந்திருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதில் ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரு துப்புரவு பணியாளர் பெண் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இங்கே உங்கள் எல்லாருக்குமே கார் கொடுக்கறதுக்கு காசு இருக்குது, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்த்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? 19,000 தான் சம்பளம் கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்களேன். 24,000 சம்பளத்தை உங்களுடைய பிஏவுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் போய் மண்ணையும் கல்லையும் அள்ளுறோம், எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு துப்புரவு பணியாளர் பெண் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் சில டிவிக்கே தொண்டர்களும் விஜயுடைய ரசிகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கொத்தூஸ் காசு கொடுத்து பண்ணுற வேலை அப்படிங்கிற மாதிரியும் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெரும் அளவுக்கு விமர்சனம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது ஆதவ் அர்ஜுனா ரொம்பவே தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பாரு. நாங்கள் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எங்களுடைய கட்சியில் ஏற்கனவே கார் வச்சுக்கிறவங்களுக்கு அதை கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாரு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. சுந்தர்சி மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிற அந்த குறிப்பிட்ட ஆடியோவில் என்ன இருக்குது, அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்சி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் 60 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் பண்ண முடியாத ஒரு மிக பெரும் அளவுக்கு சாதனை நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஊழலை ஒழிச்சிருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நண்பனாக உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய கட்சிக்காரங்களாலேயே உங்களுக்கு பல கெட்ட பெயர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் உங்களால் ஏதாவது கெட்ட பெயர் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. உங்களுடைய கட்சிக்காரங்களால் பெயர்கள், உங்களுக்கு கெட்ட பெயர்கள், உங்களுடைய ஆட்சிக்கான கெட்ட பெயர்கள் வந்துட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் உங்களுடைய நோக்கத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது, நிறைய அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக வேணும்னு சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கார் வேணும், 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி அன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு கார் மகேந்திரா கார் வந்துச்சு? இது எந்த அதிகாரி பண்ணது? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்ற எல்லார் மாதிரியும் நானும் உங்களுடைய ஆட்சி சிறப்பு
சிறப்பாக நடைபெறத்துக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறதுக்காகத்தான், உதவிகரமாக இருக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்பவே நன்றி. எல்லாருடைய நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் கண்டிப்பாக நான் கேட்டுப்பேன். ஆனால் நான் எப்போ எதை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் சுந்தர்சி சொன்னதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.